இன்றைய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விடயத்துக்கு முதல் வேறொரு முக்கியமான கருத்தை சொல்லிவிட்டு அதற்கு வருகின்றேன். எமது ஈழ விடுதலை போராட்டத்தில் சமர்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் எமை விட்டு பிரிந்து 18 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கந்தையா பாலசேகரம் என்ற இயற்பெயருடைய சமர்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர். உலக போரியல் வல்லுநர்களே கண்டு வியந்த சமர்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே சிரம்தாத்தி எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது ஒரு காடழிப்பு விடயம். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக பாரிய காடழிப்பு நடைபெறுகின்றது. அங்கு வெட்டப்படும் மரங்கள் உடனேயே அப்புறப்படுத்தப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். காடழிக்கப்படும் இடத்திற்கு சுமார் 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் வன இலாகா அலுவலகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வனவள திணைக்களத்தின் உதவியுடனேயே இது நடைபெறுகின்றதோ என அங்குள்ள மக்கள் அனைவரும் சந்தேகிக்கின்றார்கள். தற்போது 40 ஏக்கருக்கு மேல் காடு அழிக்கப்பட்டு வேலி அமைப்பதற்குரிய அந்த இடத்துக்கு வேலி அமைப்பதற்குரிய கான்கிரீட் தூண்களும் போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த இடங்களுக்கான ஆதாரம், இப்படி அழிக்கப்பட்டதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. இது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த உயரிய சபையிலே நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால் சமர்ப்பிக்கப்பட்ட இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள 3 முக்கிய ஒழுங்கு விதிகள் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள 9 பிரேரணைகள் மீதான விவாதத்தில் வன்னிமண்ணைச் சேர்ந்த மக்களின் சார்பாளனாக நின்று சில முக்கிய யதார்த்தங்களை அரசின் மேலான கவனத்துக்கு கொண்டுவர கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி இட்ட 2482 சாய்கோடு 12ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் உள்நாட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக பொன்னி சம்பா, பால் பொன்னி உள்ளிட்ட GR11 அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாட்டு உரிமை தேவை நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓர் இறக்குமதியாளர் அதிகபட்சமாக 1040 மெட்ரிக் டன் அரிசியை மே 31ஆம் தேதிக்குள் சுங்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென்ற நிபந்தனையோடு இந்த தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரச தரப்பு தகவல்களின்படி நெல் களஞ்சியப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகளில் 1,85,000 மெட்ரிக் டன் நெல் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 3 பருவ காலங்களாக தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இன்னும் முறையாக சந்தைப்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கின்றது. இவற்றுள் எத்தனை மெட்ரிக் டன் சம்பா, கீரி சம்பா நெல் தேங்கி கிடக்கின்றது என்பதை கௌரவ அமைச்சர் இப்பேரவைக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஓர் புறம் 1,00,000க்கும் அதிகமான மெட்ரிக் டன் நெல் அரச களஞ்சியங்களில் வீணாகி கொண்டு இருக்கின்றது. மறுபுறம் நுகர்வோருக்கு சம்பா அரிசி இல்லை என்ற காரணத்தை காட்டி வெளிநாட்டிலிருந்து பொன்னி சம்பா, பால் பொன்னி சம்பா அரிசிகளை இறக்குமதி செய்ய அவசர தளர்வுகளை இந்த அரசு ஏற்படுத்துகின்றது. இது என்ன வகையான பொருளாதார கொள்கை என்று நமக்கு புரியவில்லை. தொடர்ந்து 3 பருவகால நெல் கையிருப்பில் உள்ளபோது அவற்றை ஏன் இன்னும் காத்திரமான முறையில் அரிசியாக மாற்றி சந்தைக்கு விநியோகிக்க முடியவில்லை? அரசாங்கத்தின் இந்த மந்தகதி நிர்வாக திறன் வீழ்ச்சியால் எமது உள்ளூர் நெல் உற்பத்தியின் தரம் குறைவடைந்து வீணாகி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வினைத்திறனற்ற சந்தைப்படுத்தல் மற்றும் கொள்வனவு தாமதங்களால் ஏற்படும் கோடிக்கணக்கான நட்டத்துக்கு பொறுப்பேற்கப் போவது யார்? இந்த நாட்டு மக்களின் வரிப்பணம் தானே. இதோ இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் சிறுபோகத்தின் அறுவடைக்கு முல்லைத்தீவின் குமுளமுனை கமல சேவை நிலையத்துக்குட்பட்ட பிரிவில் 3492.9 ஏக்கரில் கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் 13% நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையின் அறுவடைக்கு இன்னும் 1 மாத காலம் கூட இல்லை.
இப்பிரிவிலும் அதாவது குமளமுனை கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட வயல்களில் கிட்டத்தட்ட 1325.625 ஏக்கர் அளவில் கீரி சம்பா நெல் உற்பத்தியே மேற்கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு இலங்கை தழுவிய குள திருத்த வேலைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாலும் சிறுபோக வேளாண்மையை அடுத்தடுத்த மாதங்களில் அறுவடை செய்யவுள்ளோரின் நெல் உற்பத்தியையும் காலந்தாழ்த்தாது நியாய விலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபை பெற்றுக்கொள்ளுமா? இவ்வாறு பெறப்படுகின்ற நெல் கொள்வனவுக்கு இறக்குமதி சலுகைக்கு அளிக்கும் முன்னுரிமைக்கு மேலான முன்னுரிமையை விவசாய அமைச்சு அளிக்குமா? இவ்வாறான உள்ளூர் நெல் உற்பத்தியை நெல் சந்தைப்படுத்தல் சபை நியாய விலையில் பெற்று விவசாயிகளின் விளைச்சலை உடன் சந்தைப்படுத்த இவ்வரசு தயாராக உள்ளதா என்று இப்பேரவையில் கௌரவ விவசாய அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த போகத்தில் முல்லைத்தீவிலிருந்து 2500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய உத்தேசித்திருந்த போதும் ஏற்கனவே நெல் நிரம்பிய களஞ்சிய சாலைகள் வெறுமையாக்கப்படாததால் நெல் களஞ்சிய சாலைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு கடைசியில் 2195.82 மெட்ரிக் டன் நெல்லே முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொள்வனவு செய்யப்பட்டது. அதுபோல் வவுனியாவில் 1444.76 மெட்ரிக் டன் நெல்லே கொள்வனவு செய்யப்பட்டதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையால் கடந்த 2026/3/12 அன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் தெரிவிக்கப்பட்டது. கொள்வனவு செய்யப்பட்ட நெல் தேக்கி வைக்கப்பட்ட போதும் தேக்கி வைக்கப்பட்ட நெல்லை சந்தைப்படுத்தும் போதும் காட்டாத அக்கறையையும் அவசர நிலையையும் தற்போது இந்த அரிசி இறக்குமதியில் அரசு காட்டுகின்றதோ என்று எண்ண தோன்றுகின்றது. சம்பா, கீரி சம்பா உள்ளிட்ட அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவக்கூடும் என்ற வகையில் தட்டுப்பாட்டை இழிபளவாக்கவும் சந்தையில் அரிசி விலை பாரிய அளவில் உயர்வதை தடுக்கவும் நுகர்வோருக்கு நியாய விலையில் அரிசி கிடைப்பதை உறுதி செய்யவும் தான் இந்த அவசர நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால் சம நேரத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபை ஊடாகவும் தற்போது இருந்தான நெல் கொள்வனவையும் உறுதிப்படுத்தி உள்ளூர் நெல் உற்பத்தியை உச்ச அளவில் சந்தைப்படுத்தலில் பயன்படுத்துமாறு இப்பேரவை ஊடாக கௌரவ விவசாய அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ගරු සුසන්ත කුමාර නවරත්න මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. ස්තුතියි කාර්ක සභාපතිතුමනි. විශේෂයෙන්ම අද අංක 69 දරන ආනයන අපනයන අංක 69 දරන ආනයන අපනයන පාලන පනත ගැන මේ සාකච්ඡා කරන වෙලාවේ අදහස් කීපයක් සාකච්ඡා කරන්න අවස්ථාව ලැබීම සම්බන්ධයෙන් සතුටු වෙනවා. විශේෂයෙන්ම මීට පෙර කතා කරපු එක මන්ත්‍රීතුමෙක් කිව්වා මේ වර්තමාන අර්බුදය දක්ෂ ලෙස අපේ රටේ ජනාධිපතිතුමා ඇතුළු අපි ආණ්ඩුවක් විදිහට කළමනාකරණය කරනකොට ජනාධිපතිතුමා ඊයේ මඩකලපුවේ ගිහිල්ලා සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවගේ හදවත් දිනා ගන්නකොට රට පුරා සිටින සියලුම ජනතාවගේ හදවත් ස්පර්ශ කරනකොට ඉතිහාසයේ පුස්තකාල ගිනි තියපු ඒ පක්ෂවලට ඥාතීත්වයක් කියන ඒ සමහරුන්ට අවසන් පුරුක්වලට රිදිලා තියෙනවා. එනිසා අපි සතුටුයි එහෙම රිදෙනෙක් ගැන. පුස්තකාල විවෘත කරනකොට රිදෙනවා. එනිසා ඒ වේදනාව දැන් කොච්චරක්ද කොහොමද කියන එක අපට තේරෙනවා. ගරු සභාපතිතුමියනි. ඒ අතරේ මම මේ සාකච්ඡාව යොමු කරන්න කැමති වෙනවා මේ වෙනකොට මේ අඳබාල විපක්ෂය දිගින් දිගටම මේ පාර්ලිමේන්තුවේ අවස්ථාව ප්‍රයෝජනයට ගනිමින් ඒ වගේම රට පුරා තැන් තැන්වල රටේ ජනතාවට විවිධ බොරු මඩ අවලාද හදන්න උත්සාහ කරමින් තියෙනවා. නිසා නැති අර්බුදයක් මවා පෙන්වන්න හදනවා රටේ ගොවි ජනතාවට. එනිසා අපි ආණ්ඩුවක් විදිහට විශේෂයෙන්ම කියන්න කැමති මේ මැද පෙරදිග ඇතිවෙච්ච තත්ත්වය මූලික කරගෙන මේ යුදමේ තත්ත්වය මූලික කරගෙන අපි ජනාධිපතිතුමා ඇතුළු ආණ්ඩුව කෘෂිකර්ම අමාත්‍යාංශය රටේ අනාගතයට වෙන්න යන දේ දැක්කා. එනිසා වේලාස්සනින් අපේ රටේ කෘෂිකර්මාන්තයත් එක්ක පොරබදන ඔට්ටු වෙන ගොවි ජනතාවගේ පොහොර ප්‍රශ්නේ විසඳන්නේ කොහොමද කියලා වෙලා අපි තාමත් දක්ෂ ලෙස කළමනාකරණය කරා. ගරු සභාපතිතුමියනි. කෘෂිකර්ම ඇමැතුමාගේ ප්‍රධානත්වයෙන් නියෝජ්‍ය ඇමැතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අමාත්‍යාංශ ලේකම්තුමාගේ ප්‍රධානත්වයෙන් අදාළ නිලධාරීන් ටික කැඳවලා ඉවර වෙලා
පොහොර සමාගම් ටික එකහු කරලා ඉවර වෙලා තීරණයක් ගත්තා අපි ඉතිහාසයේ පළවෙනි වතාවට මෙතෙක් නොකරපු දෙයක් කරන්න. මොකක්ද? 160